வணக்கம் நண்பர்களே. 7 ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை. குழந்தைங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ், அதனால் டைம் இருக்கனால காலையில் பால் பணியாரம் செஞ்சேன். இந்த ரெசிபி அடுத்த வீடியோவில் போடுறேன். ரொம்பவே ஈஸி நண்பர்களே. வெறும் உளுந்த மாவு தான். இந்த மாதிரி கிள்ளி போட்டுட்டு தேங்காய் பாலில் போட்டு எடுத்தால் ரெடி ஆயிரும். இந்த நேட் ஹேபிட்டோட ஹேர் நியூட்ரி மாஸ்க்குன்றது வாங்கி எனக்கு தெரிஞ்சே 10 மாதத்துக்கு மேலே ஆகிருக்கும். இன்றைக்கி தான் கண்ணில் பட்டுச்சு. அதை போட்டு தான் இன்றைக்கி தலை குளித்தேன். யார் யார் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு அப்படியே மறந்துடுவீங்க இல்லை வேஸ்ட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதெல்லாம் ஒன் ஆஃப் த மணி ட்ரெயினர்ஸ்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இம்பல்சிவாக எதுவும் வாங்காதீங்க அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. நானும் ட்ரை பண்ணுறேன். தேங்காய் பால் நாட்டு சக்கரை போட்டிருக்கனால ப்ரௌன் கலரில் இருக்குது. இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபி வீடியோ அடுத்த வீடியோவாக போடுறேன். இதுதான் பெரியவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி. நான் ஒர்க் முடிச்சுட்டு இன்றைக்கி 1:30க்கு வரும்போது இந்த குல்ஃபி அண்ணா நார்த் இந்தியா அண்ணா குல்ஃபி விற்றுட்டு இருந்தாங்க. 3 குல்ஃபி 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். பாதாம் குல்ஃபி. என்ன தான் அமுல் அருண் ஐஸ்கிரீம்லாம் குல்ஃபி இருந்தாலும் இந்த டேஸ்ட் அதில் வராது. இன்றைக்கி லன்ச் சிம்பிள் லன்ச் தான். ஹஸ்பண்ட் லன்ச் வேணான்ட்டாங்க. அதனால் வெள்ளை சாதம், தால், அப்புறம் பீக்கங்காய் தொக்கு, தக்காளி வெங்காயம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு செய்கிறது. இதுதான் மக்களே லன்ச்சு. இப்போல்லாம் நான் கொஞ்சம் ரைஸை குறைச்சிட்டு காய்கறி முட்டை சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்கேன், வெயிட்டை குறைக்கலான்னு. நைட்டு டின்னருக்கு ஒரு முட்டை தோசை, ஒரு சாதா தோசை, அப்புறம் வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை சட்னி குக்கக்காவே அரைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. என்னோடய குக்கக்கா மெய்டக்கா 2 பேருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நான் சொன்னால் தான் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நான் டயர்டாக இருக்கிறேன் இல்லை வேலை முடிச்சு வரதை பார்த்தா நான் சொல்லாமே அவங்க சட்னி அரைக்கிறது, மாவு அரைக்கிறது இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. நான் இன்றைக்கி ஒரு கருத்து சொல்கிறேன். ஒரு வளர்ந்த மனுஷன், அதாவது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், கொலீகாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் இல்லைன்னா பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம். வளர்ந்த மனுஷங்களை நீங்கள் திருத்த முடியாது. ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா பிடிக்கலனா விலகிடணும். நன்றி.